அதான் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கம்மா. சாப்பிடுங்க ஐயா. அடிக்கடி வந்துட்டு போங்க ஐயா. கண்டிப்பா வரம்மா. ராகவா வா, சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. 2 பேரும் வாங்க. கண்மணி வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. இறையாரும் சந்தோஷமா இருங்க. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்திருக்கிறவன் தான் மனுஷன். சீக்கிரமே கெட்டது அழிஞ்சு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். காலம் உனக்கு எல்லாத்தையும் உணர்த்தும். ஓகே சாமி. மாறா வா, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன யோசிக்கிற? வா போங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்ப. கணவன் மனைவியா வாழ்றது எப்படிங்கிறதுக்கு நீங்க 2 பேர் தான் உதாரணம். எப்படி? நன்றி சாமி. நல்லா இருங்க. எப்படி கரெக்டா சொன்னார் பாத்தியா? விஜி, ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கார்த்தி வா, 2 பேரும் சேர்ந்து ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கார்த்தி வா. ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் இருங்க. கணவன் மனைவி தானே ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க ஏன் என் காலில் விழுறீங்க? ஐயா, இவங்க கணவன் மனைவிதான். என்னையா சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கிறதோட அர்த்தம் உனக்கு தெரியாதாம்மா? மச்சான், எங்க போறிய? மிருந்தா வா. கார்த்திக் வா. மிருந்தா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கு. 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. வா பிருந்தா.
இந்த வீட்ல ஒருத்தன் கையால 2 தாலி ஏறி இருக்கு. அதுல ஒண்ணுதான் தழைக்கும், அந்த ஒண்ணுதான் நிலைக்கும். இத யாராலையும் மாத்த முடியாது. உன் குடும்பம் இப்ப ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்குது ராமச்சந்திரா. நீங்க என்ன நினைச்சாலும், எதுக்கு ஆசைப்பட்டாலும், என்ன நடக்கணும்னு விதி எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். இது உன் குடும்பத்துக்கான கஷ்ட காலம். அதுக்காக நீ கலங்காத.